அடுத்த டாபிக் இமேஜ் வியூ. ஸோ ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டியில் இமேஜ் எப்படி உள்ள செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ் மாதிரியும் இதுக்கும் வித் ஹைட் இருக்குது. அது ரேப் கண்டென்ட் கொடுத்துடலாம். ஒரு ஐடி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இமேஜ் வந்து எங்கே இருக்கணும்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதாவது ரிசோர்ஸ்குள்ளே ட்ராவபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ட்ராவபிள் ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட இமேஜ் வேணும். என்ன இமேஜை செட் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ என்கிட்ட வந்து இப்போ ஆல்ரெடி 2 இமேஜ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அது ரெண்டையும் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரர் கொடுத்து அந்த ட்ராவபிள் ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணால் 1.png 2.png 2 இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு இமேஜ் வியூக்குள்ளே எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. Android:/SRC ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே @drawable/1 எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வச்சுக்கணும். அப்புறம் இது ரிலேட்டிவ் லைட்டுங்கிறதுனால சென்ட்ரல் ஹரிசாண்டல், சென்ட்ரல் வெர்டிக்கல் இது வேணால் வச்சுக்கலாம். பட் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக ஒரு இமேஜ் XML-குள்ளேயே இமேஜை டிக்ளேர் பண்ணும்போதே என்ன இமேஜ் வேணுங்கிறத செட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஆப் ஓப்பன் ஆகும்போது இந்த கோட்லின் ஃபைல் மூலிமா அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கோட் எழுதணும். ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் வியூ ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. அந்த இமேஜ் வியூ ஆப்ஜெக்ட் எங்கேருந்து எடுக்கிறோம், ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் வியூ பை ஐடி, அதுக்குள்ள r.id.image view. இந்த இமேஜ் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே கொடுத்த ஐடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஐடி இங்கே கொடுத்துட்டோம். இமேஜ் வியூ இம்போர்ட் பண்ணாதனால ஆல்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா இம்போர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ அந்த இமேஜ் வியூவோட ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ட்ராவபிள் ஃபோல்டருக்குள்ளே வேறு ஏதாவது இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். மை இமேஜ் வியூ டாட் செட் இமேஜ் ரிசோர்ஸ், அதுக்குள்ளே r.drawable டாட் ஒன்றுக்கு பதிலாக இப்போ 2ன்னு கொடுத்துடணும். ஸோ ஆஸ் பர் அந்த XML-ல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஆனால் நான் இப்போ கோட் மூலிமா செகண்ட் இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு ஆப் வந்து இந்த இமேஜ் தான் காட்டணும். அதுக்கப்புறம் இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது இந்த இமேஜ் டிஃபால்ட்டாக இங்கே இருந்தாலும் ஆக்டிவிட்டியில் ஓப்பன் ஆகும்போது செகண்ட் இமேஜ் தான் நமக்கு காட்டணும். இப்போ இந்த ஆப்பை ரன் பண்ணுவோம். ஸோ மொபைல் டிவைஸை நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன், ரன் கொடுத்துட்டேன், ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம போட்ட ஃபஸ்ட் இமேஜ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் இந்த லைனை ஃபஸ்ட் இமேஜ் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் வியூவிலே எஸ்ஆர்சி கொடுத்துட்டேன். இப்போ அந்த எஸ்ஆர்சி கொடுத்துருந்தாலும் லோட் ஆகும்போது அந்த இமேஜ் வியூவோடைய ஆப்ஜெக்டை இந்த ஐடி மூலிமா வாங்கிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சு இமேஜை இந்த இமேஜ் 2 அப்படிங்கிற இமேஜ் வைக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ரீரன் பண்ணுறேன்.
ஸோ செகண்ட் இமேஜ் அந்த 2வது இமேஜ் நம்ம இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் இருக்குது. இமேஜ் அப்படிங்கிறனால இந்த ஸ்கேல் டைப்பில் 4-5 ஆப்ஷனுக்கு மேலே இருக்கும். சென்டர் கிராப் ஒவ்வொன்றும் வந்து இந்த இமேஜை வந்து என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிற பேராமீட்டர் தான் இது எல்லாமே. சென்டர் கிராப்னு கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி வரும். அதுக்கு பதிலாக சென்டர்னு கொடுத்தோன்னா அது சென்டரில் வரும். சென்டர் இன்சைட்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஃபிட் சென்டர். ஸோ அது ஒவ்வொன்றும் அந்த இமேஜை பொறுத்து அந்த ஆக்டிவிட்டியோட சைஸை பொறுத்தும் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜ் வியூவில் ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட் எழுத போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஆப் ஓப்பன் ஆகும்போது ஒரு இமேஜ் வருது, அப்படிங்கிற இமேஜ் வருது. அந்த ஆப்பில் இருக்க பட்டனை, அதாவது இமேஜ் வியூவை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த இமேஜ் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கிளிக் லிசனர் எழுதுவோம். மை இமேஜ் வியூ டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் ஆஃப் my image view dot set image resource of அதுக்குள்ள r dot drawable dot one. ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக ஆப் ஓப்பன் ஆகணும்னா இந்த ஆக்டிவிட்டியில் இருக்க இந்த 20வது லைன் படி செகண்ட் இமேஜ் வரணும். பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும் 1 இமேஜ் வரணும், அந்த ஃபஸ்ட் இமேஜ் வரணும். ஆப்பை நம்ம மறுபடியும் ரீரன் பண்ணுவோம். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் இமேஜ் வந்துருச்சு ஆஸ் பர் கோடு. இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா எனக்கு இமேஜ் மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜ் வியூவில் வந்து இமேஜ் வைக்க முடியும், அந்த இமேஜோட ஸ்கேல் டைப் வைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து ரன் டைமில் சேஞ்ச் பண்ண முடியும். செட் ஆன் கிளிக் லிசனரும் எழுத முடியும்.